ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கர்ணன் தான் மாபெரும் பெரிய வீரன் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் அவங்க புராணத்திலையும் சரி கதைகளையும் சரி கர்ணன் வந்து போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கிற கர்ணன் தன்னோட வில் வித்தையை மட்டும் நம்பிக்கையை வச்சு அதில் மட்டும்தான் ஃபைட் பண்ணார். அதில் மட்டும்தான் அவர் வின் பண்ணவும் செஞ்சார். அப்படி இருக்கிற கர்ணனுக்கு சிறப்பம்சமாக இருக்கிறது கர்ணனோட கவசமும் அவனுடைய குண்டலமும் தான். அப்படி இருக்கும் பொழுது அந்த மாபெரும் சக்தி பெற்ற கர்ணனுக்கு கவசமும் குண்டலமும் ப்ளஸ்ஸாக இருக்குது, உடலோட ஒரு அங்கமாகவே இருக்குது. அவர் பிறக்கும் பொழுதே சூரிய பகவானின் அருளால் கவசத்தையும் குண்டலத்தையும் ஒரு சேர அவர் பெற்றிருந்தார் என்ற விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது இந்த கவசத்தையும் குண்டலத்தையும் வெறும் அஸ்திரத்தாலோ வெறும் கைகளாலோ அல்லது மாபெரும் சக்திகளாலோ உடைக்க முடியாது அப்படின்னு சொல்லி சூரிய பகவான் அருளோடு தான் கர்ணன் பிறந்தாரு. அந்த கவசத்தை உடைக்கக்கூடிய சக்தி எதுவென்று உங்களுக்கு தெரியுமா? கர்ணனின் கவசத்தை உடைக்கக்கூடிய சக்தி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கா? எந்த சக்தியால், எந்த கடவுளால் அல்லது எந்த வீரனால் இந்த கவசத்தையும் குண்டலத்தையும் தகர்க்க முடியும் என்பதை இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்ப்போம் நண்பர்களே. வாங்க. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் தமிழ் வணக்கம். கிங் டிராகன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம இந்த வீடியோல கர்ணனுடைய கவசத்தையும் குண்டலத்தையும் உடைக்கக்கூடிய அந்த சக்தி யாரு, அந்த சக்தி பெற்ற வீரன் யாரு அப்படிங்கறத இந்த வீடியோல ஃபுல்லா பார்ப்போம் நண்பர்களே. வாங்க. நீங்க இப்போதான் என் சேனலை பாக்குறீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க, கூட இருக்க பெல் பட்டனை பிரஸ் செய்யுங்க. அப்போதான் நான் வெளியிடுற அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிபிகேஷனா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கிருஷ்ணனே சொல்லியிருப்பாரு, கர்ணனை தாண்டி ஒரு வீரன் இந்த உலகத்தில் கிடையாது, கர்ணனை தாண்டிய ஒரு சுத்த வீரன் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்படி இருக்கும் பொழுது இந்த கர்ணனுடைய கவசத்தையும் குண்டலத்தையும் உடைக்கக்கூடிய சக்தியா கிருஷ்ணனே ஒரு சில வீரர்களை சொல்லியிருப்பாரு. அது யாருன்னு பார்த்தோம்னா கிருஷ்ணன், அப்புறம் இந்திர பகவான், அப்புறம் பிரம்மர் அப்படின்னு அவரே சொல்லியிருப்பாரு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிரபஞ்சத்துல சக்தி பெற்ற அஸ்திரமான சக்கராயுதமும், அப்புறம் இந்திரன் கையில இருக்கிற வஜ்ராயுதமும், அப்புறம் பிரம்மதேவர் கையில இருக்கிற பிரம்மாஸ்திரம் தான் கர்ணனோட கவசத்தையும் குண்டலத்தையும் உடைக்க முடியும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்லியிருப்பாரு. அதோட விளக்கத்தையும் அவரே கொடுத்திருப்பாரு. அப்படி இருக்கும் பொழுது இந்த சக்கராயுதத்தால, வஜ்ராஸ்திரத்தால, அப்புறம் பிரம்மாஸ்திரத்தால இந்த கவசத்தை உடைக்க முடியுமா அப்படிங்கிற டிபேட்டும் நடந்துச்சு. அதுக்கு கிருஷ்ணன் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இது சாதாரணமா ஒரு கவசம் மாதிரி கிடையாது, சூரிய பகவானோட ஒரு அம்சம், சூரியனோட சக்தியை உள்ளடக்கிய ஒரு சிறந்த கவசமும் குண்டலமும் ஆகும். இதை உடைப்பதென்பது இயலாத காரியம் அவரே சொல்லியிருப்பாரு. உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், அப்படி இருக்கும் பொழுது கிருஷ்ணர் தன்னோட சக்கராயுதத்தை பயன்படுத்தி அந்த கவசத்தையும் குண்டலத்தையும் உடைச்சிருக்கலாமே, ஏன் அவரே செய்யலை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு முக்கிய காரணம், மூல காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, அவர் வந்து கர்ணன் வந்து போன ஜென்மத்தில் வந்து சகசார கவசனா பிறந்திருக்காரு. 1000 கவசங்கள் கொண்ட ஒரு பெரிய அரக்கனா பிறந்திருக்காரு. அந்த அரக்கன் சகசார கவசனை அழிக்கணும்னா அந்த 1000 கவசத்தையும் உடைச்சா மட்டும் தான் முடியும். அதனால கிருஷ்ணனும் அர்ஜுனனும் மாறி மாறி, அதாவது நரநாராயணன் மாதிரி அவதரிச்சு, விஷ்ணுவோட 2 அம்சங்களான நரநாராயணன் அவதரிச்சு 1 வருஷம் முயற்சி செஞ்சு உடைக்க பார்த்தாங்க. ஆனால் முடியல. அதுக்கு ஒரு உபாயமும் நாரதர் சொன்னார். அது என்னன்னு பார்த்தோம்னா, 1000 வருஷம் ஒருவன் தவம் செய்யணும், 1000 வருஷம் ஒருவன் போரிடணும். அப்படி செஞ்சால் மட்டும்தான் அந்த கவசத்தையும் குண்டலத்தையும் உடைக்க முடியும். இவ்வாறு 999 கவசத்தை உடைச்ச நரநாராயணன் அந்த 1 வருஷத்தை உடைக்கும் பொழுது பிரம்ம பிரளயமே வந்துருச்சு. அதனால அவங்க மறுபிறவி எடுத்து கிருஷ்ணன் மற்றும் அர்ஜுனனா பிறந்திருக்காங்க. அதுல எஸ்கேப் ஆன சகசார கவசன் சூரிய லோகத்துல போய் தஞ்சம் புகுந்தாரு. சூரியனை தன்னோட இஷ்ட தெய்வமா வணங்கினாரு. அதனால சூரிய பகவான் வாக்கு கொடுத்திருக்காரு, இந்த கவசத்தை உடைச்சா மட்டும் தான் உனக்கு அழிவு காலம் வரும் கர்ணா, அல்லது சகசார கவசா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால குந்தி வரம் கேட்கும் பொழுது கர்ணன் வந்து பிறந்துட்டாரு அப்படிங்கிற கதை ஃபுல்லா உங்களுக்கு தெரியும். அதனாலதான் இவர் வந்து பல்வேறு யுகங்களா தவம் செஞ்ச அர்ஜுனன் இறுதியா 12 வாசம், அதாவது வனவாசத்துல 12 வருஷம் அவர் வந்து தவம் செஞ்சு அவங்களோட தவத்தை முடிச்சாங்க. கிருஷ்ணனும் அதே மாதிரி போர் பண்ணாங்க கர்ணனோட. 2 பேரும் சேர்ந்து தான் இறுதியா அந்த கவசத்தை உடைச்சாங்க. அதுவும் சூழ்ச்சி செஞ்சுதான். ஆனா கிருஷ்ணன் நினைச்சிருந்தா ஒரேடியா சக்கரத்தை யூஸ் பண்ணி உடைச்சிருக்கலாம். அவர் ஏன் அப்படி செய்யலன்னு பார்த்தோம்னா, கிருஷ்ணன் வந்து கர்ணனை சாதாரண வீரனா நினைக்கல, பல்வேறு சக்திகளை பெற்ற அதிமகரதியை தான் கருந்தினாரு. கிருஷ்ணன் நினைச்சிருந்தா உடைச்சிருக்கலாம். ஆனா ஏன் அவர் அப்படி செய்யலன்னு பார்த்தோம்னா, கிருஷ்ணன் கையால தான் அழிவுங்கிற வரம் இவருக்கு கிடையாது, அர்ஜுனன் கையால மட்டும்தான் இவருக்கு அழிவுங்கிற வரம் இருக்கு. அது மட்டும் இல்லாம கர்ணன் அதர்மம் பக்கம் நின்றாலும் அவன் பெரும் தர்மவான், அவன் தானம் செய்யக்கூடிய மனம் கொண்டவன். அது மட்டும் இல்லாம கர்ணனை போன்ற தர்மவான் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த அதர்மம் பக்கம் போய் சேர்ந்த ஏகலைவன் வாழ்க்கையில் நடந்தது சூழ்ச்சி தான். ஆனா அவர் ஜராசந்தனோட போய் சேர்ந்து கிருஷ்ணனை அழிக்க பார்த்தாரு. அதனாலதான் கிருஷ்ணன் வந்து அவர் சக்கராயுதத்தை யூஸ் பண்ணி கொன்றாரு. அதே போல சிசுபாலன், தண்டவக்ரன் போன்ற அரக்கர்களையும் அவர் சக்கராயுதத்தை யூஸ் பண்ணி தான் வதம் செஞ்சாரு. ஆனா இந்த கர்ணன் விஷயத்துல வேற. கிருஷ்ணன் எவ்வளவுதான் சக்கரம் செலுத்தி கர்ணனை அழிக்க பார்த்தாலும் அந்த சக்கராயுதத்தால அந்த கவசத்தை உடைக்க முடியாது. இதான் உண்மை. பெருமாள் அலையும் முடியாது, நாராயணன் அறைய முடியாது, கிருஷ்ணன் அலைய முடியாது. ஏன் பலராமர் கையில இருக்க கலப்பையாக கூட முடியாது. அப்புறம் இந்திரன் கையில இருக்கிற வஜ்ரத்தால முடியும்னு சொன்னாங்க. சரி, அப்படி பார்த்தா இந்திரன் டைரக்டா இறங்கி சண்டை போட்டுக்கலாம். அவர் ஏன் அதை செய்யலன்னு பார்த்தோம்னா, இந்திரன் வந்து கர்ணனோட சண்டை போட்டா அவரை காப்பாற்ற சூரிய பகவானை இறங்கி வருவாரு. இந்திரன் செய்த சூழ்ச்சி கர்ணன் விசிந்திரன்ங்கிற பதிவுல இதோட கதை ஃபுல்லா இருக்கும் நண்பர்கள், போய் பாருங்க.
அப்படி இருக்கும் பொழுது கர்ணனை காப்பாற்ற சூரிய பகவான் வருவார். அது மட்டும் இல்லாமல் தன் புதல்வனுக்கு ஏதாச்சும் நேர்ந்தா இவர் வந்து அர்ஜுனனை க்ளோஸ் பண்ணிடுவார். அந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது தான் இந்திர பகவான் இவர் மீது வஜ்ராஸ்திரம் செலுத்தலை. அப்படி வஜ்ராஸ்திரத்தை செலுத்தியிருந்தாலும் கர்ணனால ஒன்றும் சமாளிக்க முடியாது அப்படிலாம் கிடையாது. இந்த கவசத்தை வந்து சூரியனோட சக்தி, இந்திர பகவானோட சக்தியான வஜ்ராஸ்திரம் செலுத்தினாலும் பயனற்று தான் போகும், திரும்பி போய்விடும். அது இந்திர தேவன் கிட்டே. இது தர்மம் கிடையாது அதர்மம் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் இந்த சூரியனோட சக்தியை சாதாரண இடி மின்னல் அழிக்க முடியுமா? நீங்களே லாஜிக்கா யோசித்து பாருங்க நண்பர்களே. கிருஷ்ணன் கையில் இருக்கிற சக்கராயுதமும் சரி, வஜ்ரம் அஸ்திரம் தாங்கி கொண்டிருக்கிற இந்திர பகவானும் சரி, ரெண்டு பேருமே இயற்கையோட ஒரு அங்கம் தான். கிருஷ்ணன் வந்து மருத நிலத்தின் கடவுள், அதாவது மருதத்துக்கு முன்னாடி வர முல்லை நிலத்திற்கு கடவுள், அதாவது காடும் காடு சார்ந்த இடமும். இந்திர பகவான் வந்து மருத நிலத்திற்கு கடவுள், வயலும் வயல் சார்ந்த நிலமும் விவசாய நிலம் பார்க்கலாம். ஆனால் இதை ஃபுல்லாக இயக்குறது யாரு? இந்த காடையும் மலையையும், இந்த தண்ணி, இந்த விவசாய நிலம், அப்புறம் இந்த கடல், அப்புறம் பாலைவனம் எல்லாத்தையும் இயக்குறது சூரிய பகவான் தான். நீங்க லாஜிக்கா திங்க் பண்ணி பார்த்தாலே இது சாத்தியமில்லாத கேள்விதான். வயலும் வயல் சார்ந்ததற்கு தலைவனா இருக்கிற இந்திர பகவானும், காடும் காடு சாதாரணமா இருக்கிற கிருஷ்ண பகவானும் எப்படி சூரிய பகவானின் அம்சமான கர்ணனின் கவசத்தையும் குண்டலத்தையும் உடைக்க முடியும் என்று எண்ணி பாருங்க. அப்ப இந்த கர்ணனோட கவசத்தையும் குண்டலத்தையும் எந்த சக்தியாலும் உடைக்க இயலாதா அப்படிங்கிற கேள்விகள் உங்களுக்குலாம் வரும். ஏன் கர்ணனை சூழ்ச்சி செய்து தான் வீழ்த்த முடியுமா? டைரக்டா போர் செஞ்சு ஒரு வாளாலேயோ ஒரு ஈட்டியாலேயோ கோடாரியாலேயோ அல்லது பெரிய கதாயுதத்தாலேயோ அந்த ஆஞ்சநேயராலேயோ கூட வீழ்த்த முடியாதா? அவ்வளவு சக்தி பெற்ற கர்ணன் ஏன் அதர்ம பக்கம் நின்றாரு அப்படிங்கிற கேள்விகள்லாம் உங்களுக்கு வரும். அப்படி பார்த்தா இது ஃபுல்லா விதிப்படி தான் நடக்குது, எதுவுமே நம்ம கையில கிடையாது. ஆனா ஒருவர் அல்லது மூவர் நினைச்சா இது முடியும். யார் அந்த மூவர் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கே தெரியும். ரத போர் வீரர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ரதத்துல நின்று போர் செய்வாங்க. இந்த மாதிரி 8 ரத போர் வீரர்களை வதம் செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவன் அல்லது போரிடக்கூடிய ஆற்றல் பெற்றவர் தான் மகாரதி பட்டம் பெற்றவர்கள். துரியோதனன், துச்சாதனன், கௌரவர்கள் மற்றும் பல்வேறு போர் வீரர்கள் ரத போர் வீரர்களாக வருவாங்க. அவங்கள சமாளிக்கக்கூடிய வீரர்கள் தான் இந்த திருஷ்டத்யும்னன், சாத்தியகி, அப்புறம் துருபதன், அப்புறம் விராடமன்னன் அப்படிங்கிற வருவாங்க. இந்த மகாரதி 8 மகாரதிகளை சமாளிக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தோம்னா அது அதிமகாரதி. அது யாருன்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு மேல இருக்கிற இந்த துருபத மகாராஜாவோட நண்பனான துரோணாச்சாரியார், பீஷ்மர், அப்புறம் கர்ணன், அவங்க ஃபுல்லா கர்ணன் கிடையாது, கர்ணனோட மகன்கள், அப்புறம் அபிமன்யு, அவங்க ஃபுல்லா மகாரதி அப்படிங்கிற கணக்கில் வருவாங்க. இதுல வந்து அர்ஜுனன் கூட வரலாம், அர்ஜுனன், பீமன், தர்மன் கூட வரலாம். இதே மாதிரி 8 மகாரதிகளோட போரிடக்கூடிய ஆற்றல் பெற்றவர் தான் அதிமகாரதி. அந்த அதிமகாரதி யாருன்னு பார்த்தோம்னா பரசுராமர், அப்புறம் மேகநாதன், அதாவது ராவணனின் மகனான மேகநாதன். ஏன் இதை குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 2 பேரும் தான் புராணத்திலேயே சரி வாழ்க்கையிலும் சரி மும்மூர்த்திகள், திருமூர்த்திகளின் அஸ்திரமான பிரம்மாஸ்திரம், பாசுபதாஸ்திரம், நாராயணாஸ்திரம் இந்த 3ஐயும் பயன்படுத்தி வச்சிருக்காரு. அப்புறம் பயன்படுத்த தெரிஞ்ச ஆற்றலும் தனக்குள் தக்க வைக்கிற சக்தியும் வெளிப்படுத்தக்கூடிய சக்தியும் பெற்றவர்கள், மும்மூர்த்தியின் அருள் பெற்றவர்கள். அதனால தான் இவங்களை அதிமகாரதின்னு சொல்றோம். இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. ஆனா இதே மாதிரி 8 அதிமகாரதிகளை போர் செய்யக்கூடிய வீரர்கள் யாருன்னு பார்த்தோம்னா அதான் சிவபெருமானும், முருகப்பெருமானும், அப்புறம் விநாயகர். இவங்க 3 பேர் தான் கர்ணனின் கவசத்தை உடைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள். ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரண மானிட பதர் கர்ணன் என்பது ஒரு சாதாரண மனிதன் தான். இந்திர பகவானின் எதிரியான சூரிய பகவானின் மகனாக இருக்கலாம். அவங்க என்னதான் தெய்வ ஆற்றல் பெற்றிருந்தாலும் அவரும் ஒரு மனித பிறவியா தான் இந்த திரேதாயுகத்துல பிறந்து அர்ஜுனோட போர் செய்தாரு. அப்படி இருக்கும் பொழுது மனிதனை அழிக்க கடவுள் வரமாட்டாரு. கடவுள் மூலமா சில ரெப்ரசன்டேஷன் வந்து தான் அழிப்பாரு. ஆனா உண்மையிலேயே கர்ணனை அழிக்கக்கூடிய, நேருக்கு நேரம் நின்று அழிக்கக்கூடிய சக்தி எதுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சிவனோட திரிசூலத்துக்கும் அப்புறம் முருகன் கையில இருக்கிற அந்த வேலாயுதத்துக்கு மட்டும்தான் அந்த பவர் இருக்கு. வேற எந்த சக்தியாலும் கர்ணனின் கவசத்தை நேருக்கு நேராக நின்று உடைக்க இயலாது. அப்படி இருக்கும் பொழுது அர்ஜுனன் பாசுபத அஸ்திரத்தை பயன்படுத்தி இல்ல நாராயண அஸ்திரத்தை பயன்படுத்தி உடைச்சிருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம், செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற யோசனை உங்களுக்கு எல்லாம் வரும். அதான் தவறு. இந்த பாசுபத அஸ்திரமும் நாராயண அஸ்திரமும் தன்னை விட அதிக சக்தி பெற்ற எதிரிகளையும், கொத்து கொத்தா கொன்று குவிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற எதிரிகளையும், அதர்மம் பார்க்கம் என்ற தர்மவான்களை மட்டுமே இதை அழிக்க முடியும். அதாவது ஜெயத்ரதன் போன்ற பெரிய மகாரதிகளை தான். ஏன் ஜெயத்ரதன் இவ்வாறு உயர்த்தி சொல்லிட்டேன்னா அவர் சிவபக்தர் பிறந்ததுலேருந்து பாசுபத அஸ்திரத்திலே மட்டுமே மரணிக்க வேண்டும் என்ற வரம் பெற்றவர். அதனால மட்டும்தான் அர்ஜுனன் அவரை பாசுபத அஸ்திரம் வச்சு வதம் செஞ்சாரு. எனவே அர்ஜுனன் நேருக்கு நேர் நின்று போர் செய்த கர்ணனின் கவசத்தை உடைக்கக்கூடிய சக்தி எது அப்படின்னு பார்த்தோம்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சிவபெருமான் கையில இருக்கிற அந்த சூலாயுதமும் முருகப்பெருமான் கையில இருக்கிற வேலாயுதமும், இந்த 2 சக்தியால மட்டும்தான் கர்ணனை வதைக்க முடியும், கர்ணனின் கவசத்தை தவிர்க்க முடியும்.
இதான் உண்மை. சூரியனோட பெருசு எதுன்னு பார்த்தோம்னா இந்த பிரபஞ்சத்தை ஆள்றவர் யாருன்னு பார்த்தோம்னா பிரபஞ்சத்தோட ஒரே ஒரு மன்னன், ஒருவன் முதலாளி அப்படிங்கிற பாட்டுக்கு வசனத்துக்கு ஏற்ப இருக்கிறவர் யாருன்னு பார்த்தோம்னா அதுவே சிவபெருமானும் அவரின் மகனான முருகப்பெருமானும் மட்டும்தான். அவரால் மட்டும்தான் பிரபஞ்சத்தை ஆக்கவும் அழிக்கவும் காக்கவும் எல்லாத்தையும் செய்ய முடியும். அப்படி இருக்கும்போது கர்ணனை ஈஸியா அழிக்க முடிய சக்தியை பெற்றவர் இந்த இருவர் மட்டுமே என்று கூறிக்கொண்டு இந்த பதிவை முடித்துக் கொள்வோம். நண்பர்களே, நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. ஓம் முருகாய நமக.